இருக்கு. என்னது? நாம காதலிச்ச பொண்ண நாமே திருமணம் பண்றது காதல் திருமணம். சரி. அடுத்தவன் காதலிச்ச பொண்ண நாம திருமணம் பண்றது நிச்சயிக்கப்பட்ட திருமணம். விதிக்கும் தலை விதிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு தெரியுமா? என்ன அர்த்தம்? காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அது விதி. தலை விதி என்ன தெரியுமா? காதலிச்ச பிள்ளையே அவன் கல்யாணம் பண்ணிட்டு அது தலை விதி. சூப்பருக்கு ஆஃபருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இது என்னது? உங்க மனைவி அழகா இருந்தா அது சூப்பர், உங்க கொழுந்தி அழகா இருந்தா அது ஆஃபர். அண்ணா 2 லட்டு துண்ண ஆசையா அப்படின்னு கேட்பான். நீங்க பொம்பளை பிள்ளைங்க நீங்க எது சொல்லுவீங்க? செக்கப்புக்கும் பிக்கப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னமா இவ்வளவு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க ஆஸ்பத்திரி போறீங்க. ஹாஸ்பிடல்ல கேரளா நர்ஸ் சூப்பரா இருக்கு. உங்க கைய பிடிச்சி பல்ஸ் பாக்குது, அது செக்கப். நீங்க உணர்ச்சிப்பட்டு அது கைய பிடிச்சா அது பிக்கப். காதல்னா வேற ஒண்ணு இல்ல நீதிபதி அவர்களே, அதுதான் காதல். காதல் என்பது கொசு மாதிரி, துரத்தவும் முடியாது தூங்கவும் விடாது, அதுதான் காதல். பாத்தீங்களா? காதல் ஒன்றே இளமையின் பூபாலம், காதலித்தால் இதயங்கள் பூவாகும், காதல் மழை இல்லையெனில் வாலிபத்தின் தோட்டம் வாடிவிடும் ஒரு கவிஞர் சொன்னார். சரி, இந்த காதல் பாட்டு அந்த காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் யாரும் நல்லா எழுதுனதா சரித்திரமே இல்ல. 2 பேரும் அன்னைக்குள்ள பாட்டு தான் சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு கவிஞர் சொன்னார், சின்ன நாக்கடி சின்னக்கடி நல்ல சில்லறையா உள்ள ஆளை பார்த்து அமுக்கடினார் பழைய பாட்டுல. இன்னைக்கு சில்லறை உள்ள ஆளு பஸ் கண்டக்டர் மட்டும்தான், அவரை பிடிச்சி அமுக்க முடியுமா? மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. தெரியாம தான் கேக்குறேன், மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமனுக்குன்னா சித்திர மாசம் ஆளான பொண்ணு சித்தப்பனுக்கா? நல்லா கேட்டமா கேள்வி. பங்குனி மாசம் ஆளான பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரனுக்கா? சரியான கேள்வி. தெரியாம தான் கேக்குறேன், நவம்பர் மாசம் ஆளான பொண்ணு நடுவருக்கா? நீ அங்க சுத்தி கடைசி நவம்பர் மாசத்தை ஏன் பக்கம் கொண்டு வந்துட்ட? உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன். பெண்ணு மச்சான் ஆளான நாள் முதலா யாரையும் நினைச்சதில்ல, மாமான உங்களுக்கே வாக்குப்பட ஆசைப்பட்டேன் வேணான்னு சொல்லுறீங்களே. இதெல்லாம் என்ன பாட்டுங்க? குடும்பம் நடத்த முடியுமா அவங்க பாட்டை கேட்டு? குடும்ப நாளே சண்டை தாங்க, முத நாளே ஆரம்பிச்சிருது இல்ல. கணவன் என்ன நினைக்கிறான்? முத நாள் என்னுடைய மனைவிக்கு இதுதான் முதல் காதலாக இருக்க வேண்டும் நினைக்கிறான். மனைவி நினைக்கிறான் இந்த சண்டாளனுக்கு இதுதான் கடைசி காதலா இருக்கணும்னு நினைக்கிறான். இவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப கஷ்டம் நீதிபதி அவர்களே. ஆனா உண்மையில அதுக்கு பாட்டு போட்டிருக்கான் பாத்தீங்களா? எங்க வீட்ல எல்லாம் சண்டையே கிடையாது. உங்க வீட்ல சண்டை இல்லையா? ஆமா. பெரிய ஆச்சரியமா இருக்க. எங்க வீட்டுக்காரர் முதல் நாளே என்ன பார்த்து சொன்னாரு, ஏன் கஷ்டம் தீர்றது உன் கையில தான் இருக்குனாரு. ஏன் கஷ்டம் தீர்றது உன் கையில தான் இருக்குன்னு 2 வளையல கலத்திட்டு போனாரு. இன்னும் அந்த 2 வளையல வரல. ரொம்ப கஷ்டம். அந்த மனிதர் ரொம்ப நல்லவர் நீதிபதி அவர்களே. உங்க வீட்டுக்காரரு? ஆமா. இன்னைக்கு வந்த உடனே சொல்லுவார், எடி பக்கத்து வீட்டு நாய்க்கு நீ தானே சோறு வச்ச,